இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ரொம்பவே பழமையான 15 பொருட்களையும் அந்த பொருட்களை சுற்றி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்னென்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது காப்பர் ஸ்க்ரோல். இந்த ஒரு ஸ்க்ரோல் பார்த்தீங்கன்னா 2000 வருடம் பழமையான ஒரு ஸ்க்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஸ்க்ரோல் ட்ரெஷருக்கான ஒரு மேப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது புதையலுக்கான மேப் அப்படின்னு சொல்கிறாங்க. 1952 ஒரு செட் ஆஃப் ஆர்கியாலஜிஸ்ட் குரூப் கும்ரானில் மொத்தம் 11 குகைகளை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த 11 குகைகளில் பார்த்தீங்கன்னா 4 குகைகளில் நூற்றுக்கணக்கான ஸ்க்ரோல்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்திருக்கு. அதில் ஒரு ஸ்க்ரோல் தவிர மற்ற எல்லா ஸ்க்ரோலுமே பார்த்தீங்கன்னா பழங்காலத்து காகிதத்தாலையும் மிருகத்தோடைய தோலால் உருவாக்கப்பட்டதாக தான் இருக்குது. ஆனால் அதில் இந்த ஒரு ஸ்க்ரோல் மட்டும் பார்த்தீங்கன்னா காப்பரால் உருவாக்கப்பட்ட ஒரே ஸ்க்ரோல். அதனால் இந்த ஸ்க்ரோலை எடுத்துகிட்டு வந்து இதில் என்ன எழுதிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை பிரிக்கிறாங்க. ஆனால் அந்த ஸ்க்ரோல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பழசு அப்படின்றதால அது அப்படியே உடைய ஆரம்பிச்சுட்டு இருந்திருக்கு. அதனால் லேட்டராக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரோல் அதில் இருக்கிற லெட்டர்ஸ்லாம் எதுவுமே ஆகாத அளவுக்கு கட் பண்ணுறாங்க. மொத்தம் 23 பீஸஸாக இந்த ஒரு ஸ்க்ரோலை கட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த ஸ்க்ரோலில் என்ன எழுதிருக்காங்க அப்படின்னு படித்து பார்க்கும்போது தான் அவங்களுக்கு தெரிய வருது இது வந்து ஒரு ட்ரெஷருக்கான மேப் அப்படின்ட்டு. இந்த ஸ்க்ரோலில் அவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா 2000 வருடத்துக்கு முன்னாடி வாழ்ந்த யூத மக்கள் அவங்களுடைய தங்கம் வெள்ளி எல்லாமே எங்கே வச்சுருக்காங்க, எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து இந்த ஸ்க்ரோலில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்க எந்த இடத்துல இத்தனை கிலோ தங்கம் வச்சுருக்காங்க, அதுக்கு எப்படி போகணும் அப்படின்ட்டு மொத்தம் 64 லொக்கேஷனை அவங்க இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ தங்கம் எவ்வளோ வெள்ளி இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கு வழியோட. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த மேப்பில் சொல்கிறபடி அந்த ட்ரெஷரை நிறைய பேர் வந்து தேடி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் ஒருத்தரால் கூட ஒரே ஒரு லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ட்ரெஷரை கூட அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மேப் உருவாக்கப்பட்ட அந்த ஒரு காலகட்டத்துக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துக்கும் எக்ஸாக்டாக வந்து லொக்கேஷன் மேட்ச் ஆக மாட்டேங்குது. ஸோ அந்த காலகட்டத்தில் இருந்த அவங்க வந்து சில இடங்களை வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த இடங்களுக்கும் இப்போ இருக்கக்கூடிய இடத்துக்கும் எக்ஸாக்டாக நம்மளால் வந்து மேட்ச் பண்ணி அந்த இடத்துல வந்து போக முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சில இடத்துலேருந்து சில ஃபுட் ஸ்டெப்ஸை வச்சு போகிற மாதிரி எல்லாமே அவங்க வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வந்து இப்போ இருக்கக்கூடிய லொக்கேஷனுக்கும் அப்போ இருக்கக்கூடிய லொக்கேஷனுக்கும் எக்ஸாக்டாக மேட்ச் ஆனால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு நம்மளால் கரெக்டாக போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு லொக்கேஷனை கூட கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அந்த மேப்பில் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா இந்த 64 லொக்கேஷனில் மொத்தம் 60லேருந்து 100 டன் தங்கம் வெள்ளி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இமேஜின் பண்ணி பாருங்களேன் எத்தனை கிலோ அப்படின்ட்டு. ரெண்டாவது நாஸ்கோ லைன். பெருநாட்டில் உள்ள நாஸ்கோ அப்படின்ற பகுதியில் தான் இந்த ஒரு டயக்ராம் இருக்குது. இந்த டயக்ராமை நீங்கள் அந்த இடத்துல போனீங்கன்னா கீழே இருந்தாலும் உங்களால் முழுசாக பார்த்துட முடியாது. அப்படி நீங்கள் ஒருவேளை பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு சாதாரணமான மண் தடம் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த இடத்துல இருந்து ஒரு 1000 ஃபீட் நீங்கள் உயரம் போய் அங்கேருந்து நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அம்மிங் பேர்டு, குரங்கு அண்ட் ஜியோமெட்ரிக்கல் ஷேப்பு இப்படின்ட்டு எக்கச்சக்கமான டயக்ராம்ஸை உங்களால் பார்க்க முடியும். அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 50லேருந்து 300 மீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில டயக்ராம்ஸ் வந்து 300லேருந்து 370 மீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு 300 மீட்டர் அப்படின்றது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த 300 மீட்டருக்குள்ளே 2 கிரிக்கெட் கிரவுண்டவே உள்ளடக்கிடலாம். ஸோ அவ்வளோ பெரிய டயக்ராம்ஸு. இந்த டயக்ராம்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 2000லேருந்து 2200 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல வாழ்ந்த மக்கள் இந்த டயக்ராம் எல்லாமே உறைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் எப்படி இந்த டயக்ராமை அவங்க உறைஞ்சாங்க அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய மர்மமாகவே இருக்குது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஷேப் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கரெக்டாக நேர்கோட்டில் அவ்வளோ நீளத்துக்கு எப்படி அவங்க உறைஞ்சிருப்பாங்க, எது மூலிமா அவங்க உறைஞ்சிருப்பாங்க, ஏன் உறைஞ்சாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் ஒரு மிகப்பெரிய மர்மமாகவே இருக்குது. சில பேர் இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஏலியனுக்கு கொடுக்கக்கூடிய சிக்னல் அப்படின்ட்டு சில பேர் சொல்கிறாங்க. அங்கே வாழ்ந்த மக்கள் ஏலியன் கூட கான்டாக்டில் இருந்திருக்கணும், அவங்க வந்து அது ஏலியனுக்கு கொடுக்கக்கூடிய சிக்னல் அப்படின்னு அவங்க சில பேர் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் அவங்களுடைய கடவுள் நம்பிக்கையின்படி கடவுளுக்கு இந்த மாதிரியான ஒரு சடங்குகளை அவங்க செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த ஒரு டயக்ராமை இப்போ வரைக்குமே ஏன் உறைஞ்சாங்க, எப்படி உறைஞ்சாங்க அப்படின்றது மிகப்பெரிய மர்மமாகவே இருக்குது. மூணாவது சக்பர் இன்ஸ்கிரிப்ஷன். 18th செஞ்சுரியில் தாமஸ் ஆன்சன் அப்படின்ற இவர் பார்த்தீங்கன்னா அவருடைய எஸ்டேட்டில் ஒரு நினைவு சின்னத்தை வைக்கிறாரு. அந்த நினைவு சின்னத்தில் சில லெட்டர்ஸையும் அவர் மென்ஷன் பண்ணுறாரு. அந்த லெட்டருக்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறாங்க. இருந்தாலையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தரால் கூட கடந்த 300 வருடங்களா அந்த லெட்டருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்றத டீகோட் பண்ணவே முடியல. இப்போ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த ஒரு கேள்வி வந்துட்டு இருந்திருக்கும்.
அவருடைய எஸ்டேட்டில் ஒரு நினைவு சின்னத்தை வைக்கிறாரு. அதில் சில லெட்டர்ஸ் அவர் மென்ஷன் பண்ணுறாரு. ஏன் இது மேலே எல்லாருமே இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படின்ட்டு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவர் அந்த டைமில் சாதாரணமான ஆள் கிடையாது. இவர் மிகப்பெரிய பணக்காரர் அண்ட் பொலிட்டீஷியன். அண்ட் அது மட்டும் கிடையாது, இவருடைய பிரதர் ஜார்ஜ் ஆன்சன் அப்படின்ற இவர் பார்த்தீங்கன்னா 17th செஞ்சுரியில் நடந்த ஒரு வாரில் அமெரிக்காவிலேருந்து ஒரு ஸ்பானிஷ் கப்பல் நிறைய கூட்ஸ், அதாவது அந்த டைமில் வந்து தங்கம் அண்ட் வெள்ளி காயின் அண்ட் நிறைய விலை மதிப்பான பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு யூரோப்புக்கு போயிட்டு இருந்திருக்கு. அந்த ஒரு கப்பலை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜார்ஜ் ஆன்சன் அப்படின்ற இவர் கேப்சர் பண்ணி இவர் அவருடைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் எல்லாமே பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரு க்யூரியாசிட்டி க்ரியேட் ஆகும் இல்லையா? அதனாலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெட்டருக்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஹோலி கிரில் அப்படின்ற ஒரு விலை மதிப்பற்ற ஒரு பொருள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறதுக்கான க்ளூவாக இருக்கும். அண்ட் இன்னும் சில பேர் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெஷருக்கு போகிறதுக்கான க்ளூவாக இருக்கும். அண்ட் இன்னும் சில பேர் ரொம்பவே முக்கியமான பிரிட்டிஷோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறதுக்கான க்ளூவாக இருக்கும் அப்படின்ட்டு பல கான்ஸ்பிரசி தேரி இந்த ஒரு லெட்டருக்கு பின்னாடி சுற்றிட்டு இருக்குது. இருந்தாலையும் இந்த ஒரு லெட்டருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான மீனிங் என்ன அப்படின்றத யாராலையுமே டீகோட் பண்ணவே முடியல. 4வது ஸ்டோன் ஏஜ். இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு கற்கள் அமைப்பு பார்த்தீங்கன்னா சுமார் 5000 வருடம் பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய கற்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பல டன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டன் அப்படின்னா 1000 கிலோ. ஆனால் இதில் இருக்கக்கூடிய சில கற்கள் பார்த்தீங்கன்னா 40லிருந்து 50 டன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய மாதிரியான மாடர்ன் டெக்னாலஜிலாம் இல்லாத அந்த ஒரு காலகட்டத்தில் எப்படி இவ்வளோ வெயிட் இருக்கக்கூடிய அந்த கற்கள் எல்லாத்தையுமே நிமித்திருப்பாங்க? அந்த கற்களுக்கு மேலே எப்படி இந்த மாதிரி கல்லை வச்சுருப்பாங்க? அதுவும் அவங்க சாதாரணமாக இந்த மாதிரி கல்லை வைக்க கிடையாது. அது இன்டர்லாக்கிங் மெத்தட் முறையில் இந்த மாதிரியான கற்களை அதுக்கு மேலே வச்சுருக்காங்க. இதோடைய ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோனேஜுக்கு பயன்படுத்தப்பட்ட கற்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த சுற்று வட்டாரத்துலேயே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 200 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் இந்த மாதிரியான கற்களே இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. 200 கிலோமீட்டரில் இருந்து இவ்வளோ வெயிட் இருக்கக்கூடிய இந்த ஒரு கற்களை எதுக்காக இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க, எப்படி கொண்டு வந்திருப்பாங்க, ஏன் இந்த மாதிரி அவங்க ஸ்டோனெல்லாம் இப்படி வச்சு கட்டியிருக்காங்க அப்படின்றது இப்போ வரைக்குமே மிஸ்ட்ரியாகவே இருக்குது. இதனாலே பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி நிறையவே கான்ஸ்பிரசி தியரிஸ் எல்லாமே இருக்குது. ஏன் அவங்க வந்து இந்த மாதிரி கட்டினாங்க, அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு தெரியாதனால பல பேர் பல விதமாக சொல்கிறாங்க. அதில் ஒன்று நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஸ்டோனேஜ் இருக்கு இல்லையா, இது வந்து அந்த காலகட்டத்தில் அந்த இடத்துல வாழ்ந்த மக்கள் வந்து இதை வந்து ஒரு காலண்டராக பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சீசன்ஸை பிரிக்கக்கூடியதாக இதை பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரியன் உதிக்கிறத வச்சும் அண்ட் மறையிறத வச்சும் பார்த்திங்க அப்படின்னா சம்மர் அண்ட் வின்டர் அப்படின்ட்டு சீசனை வந்து பிரிச்சுருக்காங்க. அப்படி பிரித்து அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பயிரிட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் அவங்களுடைய கடவுள் நம்பிக்கை அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. பட் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா 100% எது அப்படின்றதே இப்போ வரைக்குமே தெரியல. ஸோ இருந்தாலையும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வரைக்குமே இந்த ஸ்டோனேஜ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரியாகவே தான் இருக்குது. 5வது ட்ரோப்பா ஸ்டோன். 1938 சீப்போ டி அப்படின்ற ஆராய்ச்சியாளரும் அவரோட குழுக்களும் பார்த்திங்கன்னா சீனாவில் இருக்கக்கூடிய பயானார் மவுண்டெயினில் சில எலும்புக்கூடுகளும், அந்த எலும்புக்கூடுகள் மனிதர்கள் போல் இருக்கக்கூடிய உடம்பு இருக்கக்கூடிய மாதிரியும் தலை பார்த்திங்கன்னா பெருசாகவும் அவர் அந்த இடத்துல ஸ்கெல்டனாக கண்டுபிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல 700 இந்த மாதிரியான ட்ரோப்பா ஸ்டோன்ஸுமே அவர் அங்கே பார்த்துட்டு இருக்காரு. அந்த ட்ரோப்பா ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த கேஸ்ட் மாதிரி இருந்துருக்கு. அதாவது அவ்வளோ பெருசாகவும் அது சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா ஓட்டை இருக்கிற மாதிரியும் அந்த ட்ரோப்பா ஸ்டோன்ஸில் நிறைய குறியீடுகளும் இருந்துருக்கு. அந்த குறியீடுகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்றது அவருக்கு தெரியல. ஆனால் லேட்டராக பார்த்திங்க அப்படின்னா அந்த குறியீடுகளை வேறு ஒருத்தர் டீகோட் பண்ணி சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குறியீடுகள் எல்லாமே ஏலியன்கள் வந்து இந்த மாதிரி எழுதுனதாகவும், அந்த ஏலியன்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏலியன் வந்து 12,000 வருஷத்துக்கு முன்னாடி பூமிக்கு வந்ததாகவும், அப்போ அவங்களுடைய பிளைன் வந்து கிராஷ் ஆகி அப்போ அந்த ஏலியன் எல்லாமே இந்த பூமியிலே அதுக்கப்புறம் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களால திரும்ப அவங்களோட பிளானட்டுக்கு போக முடியாமல் இங்கேயே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுக்கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த சைகை முறையில் வந்து அவங்க பேச ஆரம்பித்தாங்க காலப்போக்கில். அந்த மக்கள்களும் இந்த ஏலியன்கள் கூட வந்து பேசிட்டு வந்திருக்காங்க. ஆனால் காலப்போக்கில் மக்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏலியனை பார்த்து பயந்து அந்த ஏலியனை அந்த மக்களே வந்து அந்த ஏலியனை கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரியும் அந்த கற்கள் என்ன இருக்குது அப்படின்னு டீகோட் பண்ணார் இல்லையா, அவர் இப்படி சொல்கிறாரு. ஆனாலையும் பார்த்திங்க அப்படின்னா இப்படி இவர் சொல்கிறதுக்கும் அந்த ஆராய்ச்சியாளர் வந்து இந்த மாதிரி இது ஆரம்பத்துலேருந்து நம்ம பார்த்தோங்க இல்லையா, இது எல்லாமே வந்து சொல்கிறதுக்கு எந்த விதமான ப்ரூஃபுமே இல்லை. ஆனால் 1962 பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்மன்
ஜேர்னலிஸ்ட் வந்து இதை வந்து வெளியிடுறாரு. அப்போ தான் வந்து இது பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து வைரலாக ஆரம்பிக்குது. ஆனால் இப்போ வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரோபா ஸ்டோன்ஸும் அப்புறம் அந்த ஏலியனும் இதெல்லாம் உண்மையாக பொய்யா அப்படின்றதே மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. ஆனால் இது ரொம்பவே வைரலாகிட்டு இருந்தது ஒரு காலகட்டத்தில். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம மொத்தம் 5 மிஸ்டீரியஸ் ஐட்டம்ஸை பற்றி பார்த்துட்டு இருப்போம். ஆனால் இன்னுமே 10 இருக்குது. அது எல்லாமே வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இந்த 5 மிஸ்ட்ரி ஐட்டத்திலே எதை பற்றி முழுசாக நமக்கு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள்.